ஹாய் எவரிபடி. ஓடிடியில் லால் சலாம் மாபெரும் சாதனை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. லால் சலாம் படம் வெளியாகி பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனம் பெற்றிருந்தாலும் நல்ல ஒரு வசூலை கொடுத்துச்சு, பரவாயில்ல. ஆனா அந்த படம் ஏன் அப்படி கலவையான விமர்சனம் பெற்றது? கதைக்களம் நல்லதா இருந்துச்சு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்க அந்த படத்தை எடுத்து மக்களுக்கு சொல்ல வந்த கதையை கரெக்டா சொல்ல முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஆர்டிஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அதனால படத்தை அங்கேயும் இங்கேயும் கட் பண்ணி எப்படியோ ஒரு வழியா அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு படம் வெற்றி தான். லைக்காவும் ஆல்ரெடி அவங்க அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படம் இப்போ ஜூன் 6ஆம் தேதி ஓடிடியில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது சன் நெட்ஸ்ல. இப்போ இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா இந்த படம் மிக்சடு ரிவ்யூல இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூக்கு மாறி இருக்கு அப்படின்னாக்கா இது மாபெரும் சாதனையா தான் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு படம் மிக்சடு ரிவ்யூ வந்துச்சுனாலே ஓடிடியில் அதில் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா படம் சரியில்லை அப்படின்னு. ஆனால் இப்போ படம் பார்த்தவங்க எல்லாருமே பாசிட்டிவான ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் தலைவர் ஸ்டைல். தலைவர் எப்போதும் தன்னுடைய அதிரடி நடிப்பை வெளிப்படுத்துவார். அவங்க ஐஸ்வர்யா மேடம் செய்த ஒரு சின்ன தவறால இந்த படத்துடைய கதைக்களம் கொஞ்சம் மாறிடுச்சு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்க படம் பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கதை கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எங்கேயோ கதை போனா போல இருக்கும். ஆனா இப்போ லால் சலாம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடியில் வெளியிட்டிருக்காங்க. தொலைந்து போன ஆர்டிஸ்ட்ல இருந்து எல்லா இப்போ சீன்லையும் அவங்க வச்சு அருமையா அவங்க சொல்ல வந்த கதையை சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பா போய் பாருங்க. அவ்வளோ அற்புதமா அவங்க சொல்ல வந்த விதம் இப்போ கரெக்டா வந்து மக்களுக்கு சேர்ந்தாயிருக்கு. அதனால மக்கள் இப்போ பார்த்துட்டு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கதைக்களம் எது என்று பார்க்காமல் மக்களுக்கு பிடித்தார் போல் இப்பவும் நல்ல நல்ல காவியங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். ஆனா தலைவருடைய படங்கள் என்றைக்குமே யாருக்கும் நஷ்டத்தை கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. அப்படி ஒரு அற்புதமான மனிதன். இன்னைக்கு லால் சலாம் படம் மாபெரும் சாதனை படைச்சிருக்கு. ஓடிடியில் சன் நெட்ஸ்ல போய் பாருங்க, உங்களுக்கே புரியும். அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை இணைச்சிருக்க பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டென்ட் அவ்வளோ அற்புதமா இருக்கு. தியேட்டரில் பார்த்ததோட இங்க ஓடிடியில் இன்னும் அற்புதமா இருக்கு. நிறைய கூடுதலான சீன்லாம் இணைச்சிருக்காங்க. சொல்ல வந்த கதையை அற்புதமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க போய் பார்க்கலாம். சன் நெட்ஸ் அங்க கீழே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்க ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இவர் சொல்லியிருக்காரு, மஸ்ட் பி வாட்ச், எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ அற்புதமா இருக்கு. கண்டென்ட், ஸ்டோரி எல்லாமே, நடிப்பும் எல்லாரும் எல்லா நடிகரும் அழகா நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய கேரக்டரை அற்புதமா செஞ்சு முடிச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு இப்போ பார்த்தவங்க எல்லாம் புகழாரம் சூட்டி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்துட்டீங்களா? பார்த்துருந்தா எப்படி இருக்கு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே எப்போதும் மாஸ் தாங்க. அவரு சின்ன கேரக்டர், பெரிய கேரக்டர் இதெல்லாம் பார்க்க மாட்டாரு. அவருக்கு நடிக்கணும்னு தோணுச்சுன்னா நடிச்சிருவாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ல அவரு பின்னி பெடல் எடுத்துடுவாரு. நீங்க பார்த்துருக்கலாம். மொய்தீன் பயா வந்து அப்படி ஒரு அற்புதம் நிகழ்த்தியிருந்தாரு. உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு வசூலை கொடுத்துருந்து. இன்னைக்கு தக் லைஃப் சொல்றாங்க 35 கோடியில இருந்து மொத்தமே வேர்ல்டு வைடு அவ்வளவுதான் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய லால் சலாம் அதுக்கு மேல அதிகமாவே வசூல் பண்ணுச்சு, உங்களுக்கே தெரியும். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே மாஸ். இன்னைக்கும் இல்ல, என்னைக்கும் அவர் தான் மாஸ் அப்படின்றது இந்த உலகத்துக்கு தெரியும். மொய்தீன் பாய் ஆட்டத்தை நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ பாஷா பாய் ஆட்டத்தை நீங்க சன் டிவியை பார்க்கலாம். சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணிக்கு பாஷா பாய் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜில்லா படம் போடுறதா தான் அங்கே அறிவிக்கப்பட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மாற்றம் அப்படின்னு விசாரிக்கிறப்போ, ஏன்னா கூலி படத்துடைய அப்டேட் வரப்போகுது இல்லையா, அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லலாம், அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லாரும் அசம்பிளி ஆயிடுங்க, ரெடி ஆயிடுங்க அப்படின்றது போல சன் பிக்சர் இப்போ அதிரடியா இப்போ இந்த
ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாஷா படம் டிஆர்பியில் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை முறை போட்டாங்கன்னே தெரியல, கணக்கு வழக்கே கிடையாது. அத்தனை முறையும் பார்த்தீங்கன்னா பாஷா படத்தை போட்டாங்கன்னா அந்த சன் டிவியை விட்டு மக்கள் எழுந்துறதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்துக்கு அவ்வளோ பேராதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதற்கான டிஆர்பி ரேட்டிங் வரும். அதுக்கு ஒரு நான் வீடியோ போடுறேன், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் பாஷா படத்தை பார்த்து கொண்டாடினீங்க? இந்த பாஷா படத்தை ஒரு தடவை பார்த்தவங்க கம்மியாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 தடவை பார்த்தவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை முறை பார்த்துருக்கீங்க பாஷா படத்தை அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.